10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். மகாராஷ்டிர முதல்வராகிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 230 வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா மட்டும் 132 வென்ற தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா 57 இடங்களிலும், துணை முதல்வர் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வென்றன. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களை கடந்து முதல்வர் பதவிக்கான போட்டி நிலவுவதால் புதிய அரசு அமைவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் மும்பையில் பாரதிய ஜனதா மேற்பார்வையாளர்கள் நிர்மலா சீதாராமன், விஜய் ரூபானி தலைமையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து இன்று மாலை கவர்னர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஃபட்னவிஸ் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். மும்பை ஆசாத் மைதானத்தில் நாளை பதவியேற்பு விழா நடக்கிறது. அப்போது மகாராஷ்டிர முதல்வராக தேவேந்திர ஃபட்னவிஸ் பதவியேற்க உள்ளார். அவருடன் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் உள்ளிட்டோர் துணை முதல்வராக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஃபட்னவிஸ் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நாக்பூரில் உள்ள அவரது வீட்டின் முன்பு அவரது ஆதரவாளர்கள் மேளதாளங்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சுக்பீர் சிங்கை கொல்ல முயற்சி, பரபரப்பு வீடியோ. பஞ்சாப் மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்தவர் சுக்பீர் சிங் பாதல். இவரது ஆட்சியில் சீக்கிய மதத்திற்கு எதிராக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சீக்கியர்களின் அதிகார பீடமான அகால் தக்த் அவருக்கு மத ரீதியிலான தண்டனை விதித்தது. தவறுக்கு வருந்துவதாக எழுதப்பட்ட பதாகையை கழுத்தில் அணிந்து கொண்டு கையில் ஈட்டி ஏந்தியபடி பொற்கோவிலில் சேவகராக பணியாற்றி வருகிறார். இன்றும் அவர் பொற்கோவில் வாசலில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். கோவிலுக்கு வந்தவர்களில் ஒருவர் திடீரென பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்து சுக்பீர் சிங்கை நோக்கி சுட முயன்றார். சுக்பீர் அருகில் நின்று கொண்டிருந்த அவரது ஆதரவாளர் இதை பார்த்து உடனே சுதாரித்தார். துப்பாக்கியை அவரிடமிருந்து பிடுங்க முயன்றார். அப்போது துப்பாக்கியிலிருந்து பாய்ந்த குண்டு சுவற்றில் பட்டது. இதனிடையே அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அதிர்ஷ்டவசமாக சுக்பீர் சிங் பாதல் உயிர் தப்பினார். துப்பாக்கியால் சுட முயன்றவர் நாராயண் சிங் சௌரா என தெரிய வந்தது. இவர் நேற்றும் பொற்கோவிலுக்கு வந்துள்ளார். இதற்காக சுக்பீரை கொல்ல முயன்றார் என்பது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். பஞ்சாபில் கடந்த 2007 முதல் 2012 வரை சிரோமணி அகாலிதளம் ஆட்சியில் இருந்தது. அப்போது பிரகாஷ் சிங் பாதல் முதல்வராகவும் அவரது மகன் சுக்பீர் சிங் பாதல் துணை முதல்வராகவும் இருந்தனர். இவர்களது ஆட்சியில் தேரா சச்சா சவுதா அமைப்பின் தலைவர் குர்மீத் ராம் ரஹீம் சீக்கிய மதத்தை அவமதித்து பேசியிருந்தார். அவர் மீதான மத ரீதியிலான வழக்கில் மன்னிப்பு கிடைக்க செய்ய அப்போதைய ஆட்சியாளர்கள் உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது பற்றி சீக்கிய மதத்தின் உயர் அதிகார அமைப்பான அகால் தக்த் விசாரித்தது. முன்னாள் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல், துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் மற்றும் அப்போதைய அமைச்சர்கள், சிரோமணி அகாலிதளம் கட்சி தலைவர்கள் ஆகியோர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். பிரகாஷ் சிங் பாதல் கடந்த ஆண்டு இறந்து விட்டார். சுக்பீர் சிங் பாதல் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சேவகராக தூய்மை பணியில் ஈடுபட மத ரீதியிலான தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து கட்சித் தலைவர் பதவியை சுக்பீர் சிங் பாதல் ராஜினாமா செய்தார். தண்டனையை ஏற்று பொற்கோவிலில் காலணிகள், பாத்திரங்கள், குளியலறை, கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணியை செய்து வருகிறார். டெல்லி எல்லையில் ராகுல், பிரியங்கா தடுத்து நிறுத்தம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மசூதியில் ஹரிஹர் கோவில் இருப்பதாக எழுந்த மனுவை தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அங்கு நவம்பர் 19 ஆய்வு செய்யப்பட்டது.
அப்போது மசூதிக்கு அருகே ஏராளமானோர் கூடி கோஷங்களை எழுப்பினர். பாதுகாப்பு படை வீரர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். வாகனங்களை எரித்தும் கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். இந்த வன்முறையில் 4 பேர் பலியாகினர். மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதையடுத்து பதற்றத்தை தணிக்கும் வகையில் அரசியல் பிரதிநிதிகள், சமூக அமைப்புகள் உட்பட வெளியாட்கள் நுழைய சம்பல் மாவட்ட ஆட்சியர் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், வயநாடு MP பிரியங்கா ஆகியோர் சம்பலில் ஆய்வு நடத்த டெல்லியில் இருந்து காரில் இன்று காலை புறப்பட்டனர். சம்பல் ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து காசிப்பூர் எல்லையில் ராகுல், பிரியங்கா பயணித்த கார்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. ராகுல் மற்றும் பிரியங்காவுடன் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். राहुल செம்பரம்பாக்கத்தில் நடந்தது வேற, சாத்தனூரில் நடந்தது வேற. அமைச்சர் ரகுபதி விளக்கம். செம்பரம்பாக்கம் ஏரி சம்பவம் என்பது வேறு, சாத்தனூர் அணை சம்பவம் என்பது வேறு. இரண்டையும் ஒப்பிட முடியாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார். ஏரி என்பது யாருக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் திறந்து விடப்பட்டது. சாத்தனூர் அணை அப்படி அல்ல. படிப்படியாக அந்த கரையோரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டுத்தான் அங்கே சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதே தவிர, சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பக்கத்தில் இருக்க எந்த கிராமத்திலேயும் எந்த ஆபத்து வரவில்லை. ஆனால் பாதிப்புகள் உண்டு, ஆனால் எந்த உயிர் சேதங்கள் போன்றவை ஏற்படவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரி என்பது முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டது. சாத்தனூர் அணை என்பது அங்கே இருக்கின்ற தண்ணீர் படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக திறந்து விடப்பட்டதால் அங்கே உயிர் சேதங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டது. அது சில சமயங்கள் ஏதாவது தவறுதல் காரணமாக ஏதாவது ஏற்பட்டிருக்கலாமே தவிர, பெரிய வெள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் போர்ஸாக போகின்ற பொழுது அந்த அளவுக்கான ஈடு கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த பாலத்தில் இருந்திருக்காது. எனவே அதனால் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். அது என்ன என்பதை வல்லுநர்கள் அறிந்து அதற்கான பல்லடம் சம்பவம் அப்டேட் என்ன? 2 சம்பவங்களுடன் ஒத்துப்போகிறது. சிக்கியதா துப்பு? திருப்பூர் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி, இவரது மனைவி அலமாத்தாள், மகன் செந்தில்குமார் மர்மமான முறையில் கொடூரமாக கொல்லப்பட்டனர். நவம்பர் 28 நடந்த சம்பவத்தின் போது 15 ஏக்கர் விவசாய தோட்டத்துடன் உள்ள இவர்களது வீட்டில் 8 பவுன் நகையும் திருடு போயிருந்தது. மாநிலத்தை உலுக்கிய இந்த சம்பவத்தில் இதுவரை பெரிய அளவில் துப்பு கிடைக்கவில்லை. 10 தனிப்படைகள் விசாரித்தும் பெரிய முன்னேற்றம் இல்லாததால் தனிப்படைகளின் எண்ணிக்கை 14ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 3 பேரின் குடும்பத்துக்குள் வேறு பிரச்சனை, முன் விரோதம் இல்லை. காங்கேயம், பல்லடம், அவினாசிபாளையம், தாராபுரம், திருப்பூரில் CCTV கேமரா காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். பழைய குற்றவாளிகளின் லிஸ்டையும் போலீசார் சல்லடை போட்டு வருகின்றனர். வழக்கின் விசாரணை நிலவரம் குறித்து போலீசார் கூறியதாவது: கொள்ளைக்காக நடந்த கொலையா அல்லது முன் விரோதத்திற்காக நடந்ததா என விசாரணை நீடிக்கிறது. இவர்களது தோட்டத்தில் வேலை செய்த நபர் சம்பவத்துக்கு 15 நாட்களுக்கு முன்பு வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவரிடமும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்ததில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதேபோல் முன்பு நடந்த கொலை சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்தோம். 1.5 வருடத்துக்கு முன் சென்னிமலை, காங்கேயம் பகுதிகளில் வயதானவர்களை குறிவைத்து நடந்த சம்பவங்களுடன் ஒப்பிட்டதில் ஒரே மாதிரியான கொலை என்பது தெரிகிறது. இதில் ஒரு வழக்கில் ஒரு கும்பல் கைதாகினர். அவர்களிடம் விசாரணை நடத்த உள்ளோம். திருப்பூரில் 2011 முதல் 2024 வரை இதே பாணியில் பதிவான கொலை வழக்குகளின் விவரங்களை பெற்று ஏதும் தொடர்புள்ளதா என புலன் விசாரணை தொடர்கிறது. இது தவிர தமிழகம் முழுதும் கொலை செய்து கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய 850 பேரின் விவரங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். தொடர் மழையால் இடிந்த வீடு, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மரணம். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வந்தது.
குந்தூர்பி மண்டலத்தில் உள்ள ருத்ரம்பள்ளி கிராமத்தில் தொடர் மழை காரணமாக கங்கண்ணா என்பவரது பழைய மண் வீடு இடிந்து விழுந்தது. இதில் கங்கண்ணா, அவரது மனைவி ஸ்ரீதேவி, மகள் சந்தியா ஆகிய 3 பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். சம்பவம் பற்றி தகவல் அறிந்ததும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 3 பேரின் சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். எம்எல்ஏ சுரேந்திரபாபு விரைந்து சென்று அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் இறுதிச் சடங்கிற்காக 50,000 ரூபாய் வழங்கினார். லாரி மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த பஸ், ஒருவர் மரணம், 21 பேர் காயம். சேலத்தைச் சேர்ந்த 22 ஐயப்ப பக்தர்கள் டூரிஸ்ட் பஸ்ஸில் சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு பகுதியில் இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரியுடன் பஸ் மோதியது. சாலையோரத்தில் இருந்த 50 அடி பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்தது. பஸ்ஸில் வந்த அனைவரும் காயமடைந்தனர். போலீசார் மீட்பு குழுவினர் அவர்களை மீட்டு புனலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தனபால் என்ற பக்தர் இறந்தார். மேல் சிகிச்சைக்காக 5 பேர் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். லாரி ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை சீசன் என்பதால் தமிழக கேரள எல்லையான புளியரை வழியாக ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் சபரிமலைக்கு செல்கின்றனர். இந்த சாலையில் சரக்கு லாரிகள் அதிக அளவில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். சில வினாடிகள் குலுங்கிய நிலம், அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. தெலுங்கானா ஹைதராபாத், ஹனுமகொண்டா, கம்மம், பத்ராதிரி கொத்தகுடேம், மனுகுரு, கோதாவரிகனி, பூபாலப்பள்ளி, சர்லா, சிந்தகனி, பத்ராசலம். ஆந்திராவில் விஜயவாடா, ஜக்கையாப்பேட்டை, திருவூரு, கம்பாலகுடேம் பகுதிகளில் காலை 7:27 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவாகி உள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. சில நொடிகள் திடீரென வீடுகள், கட்டடங்கள் குலுங்கியதால் வீதியில் மக்கள் வெளியே ஓடி வந்தனர். உயிர் சேதமோ பொருள் சேதமோ பெரிய அளவில் ஏற்படவில்லை. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரள தங்க கொடி மரத்தில் ஏறியது கொடி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இன்று அதிகாலை கோலாகலமாக தொடங்கியது. விநாயகர், முருகன், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரம் அருகே பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடந்தது. அதிகாலையில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளந்தது.
10 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் தினமும் காலையில் சந்திரசேகரர், மாலையில் பஞ்சமூர்த்திகள் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து காட்சியளிக்க உள்ளனர். இன்று பாய்கிறது PSLV C-59 ராக்கெட். திருப்பதியில் விஞ்ஞானிகள் பூஜை. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் புரோபா 3 என்ற திட்டத்தில் ஆக்கல்டர் மற்றும் கொரோனாகிராஃப் என்ற 2 சேட்டிலைட்டுகளை தயாரித்துள்ளது. இந்த சேட்டிலைட்டுகள் சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. 550 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள்கள் இஸ்ரோவின் PSLV C-59 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று மாலை 4:08 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டி இஸ்ரோ விஞ்ஞானிகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்தனர். சுப்ரபாத சேவையில் பங்கேற்ற இஸ்ரோ நிர்வாக இயக்குனர் ராதாகிருஷ்ணன், துணை செயலாளர் பத்மஜோதி, முதன்மை செயலாளர் யசோதா, உதவி இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் புரோபா 3 செயற்கைக்கோள்களின் மாதிரிகளை ஏழுமலையான் பாதத்தில் வைத்து வழிபட்டனர்.